வணக்கம்ப்பா. நமஸ்காரம். நம சிவாயம். இனி எல்லா இடமும் சுரண்டியாச்சு. இப்போ முருகன் மலை, இஸ்லாமிக மலை, என்றைக்குமே உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தா, அதாவது பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க இடம் கொடுத்தா, அந்த வீடு என்னதுன்னு சொல்கிற ஆளுங்களை கூப்பிட்டு உட்கார வச்சது பெரும் தப்பு தான்யா. எங்கள் தப்பு தான்யா. ஏன்னா எங்களை ஆறுபடை வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து நண்பரேன்னு சொன்னோமே, உறவு சொன்னோம் இல்லையா, அந்த உறவு சொன்னது தவறு தான்யா. எங்கள் தவறு தான்யா. அது தவறென்று எண்ணுவது, அந்த எண்ணும் அளவுக்கு திருத்தி கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்கள் மூலமாக அதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சந்தோஷம். இதெல்லாம் நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை துரோகம். உறவென்று சொல்லி உங்களை பக்கத்தில் உட்கார வச்சதுக்கு நீங்கள் செய்யும் கைமாறு. இனிமேல் நாங்கள் பார்த்து உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிறோம்ப்பா, சரியா? அதனால் முருகன் மட்டும் இல்லை, எந்த ஆலயமும் தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம். இனி விழிப்புணர்வு இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக என்ன செய்வீங்கன்னு சுதந்திரம் எதற்கு வந்ததுன்றது தெரிஞ்சிருச்சு, தெளிவுபடுத்திட்டீங்க. அதனால் இனிமேல் நாங்கள் விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு நீங்களே ஒரு வழிகாட்டி தந்ததற்கு சந்தோஷம். இந்த இறைவனுக்கும் நன்றி. ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு காரணமாக இருந்த எல்லா மகான்களுக்கும் நன்றி. இது முடிவல்ல, ஆரம்பம். முருகன் மலை, சிக்கந்தர் மலையா? வந்து போனவன் எல்லாம் சொந்தக்காரன்னு சொன்னால் எங்கள் அப்பனுக்கு பிறந்தது என்றல்ல அர்த்தம். உணர்வு இல்லை என்றால் அந்த உறவுக்கும் மதிப்பில்லை. அப்போது உங்களுக்கு அந்த உறவு தெரியலன்னா உங்களுக்கு அந்த மதிப்பில்லை. அதனால் நீங்கள் அந்த உறவுக்கு தகுதியற்றவர்கள். இனிமேல் நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை, அந்த உறவு சொல்வதற்கும் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லிட்டீங்க. இனி அதுக்கு தகுந்த மாதிரி உறவில்லாத, உணர்வு இல்லாத பிறப்புகளை தள்ளி வைத்து பார்ப்பதற்கு எங்களுக்கு தெரியாமையும் இல்லை. விழிப்புணர்வு ஊட்டி கொடுத்ததற்கு, ஒருமைப்பாட்டுக்கும் வழிவகுத்ததற்கும் நன்றி. ஒன்றிணைந்து காமிக்கிறோம் பார், உலகமே வியக்கும் வண்ணம் வாழ்ந்த ஒரு பெரிய கலாச்சாரத்தின் பின்தொடர்ச்சி. உயர்த்தெழுந்தால், உயர்த்து எழுந்து பிறந்தால் நெருப்பு, அந்த நெருப்புக்கு எதுவும் நிகராகாது உங்களது பேராசை. பார், விழிப்புணர்வோட பார், கண்ணை திறந்து பார், வரப்போகுது பெரும் வெள்ளம். நெருப்பின் பிள்ளைகளின் ஒருமைப்பாடு நீங்களே ஏற்றிவிட்டாச்சு. இனிமே உங்களை அது பொசுக்காமல் விடாது. அரசியல் பின்புலம் என்று நினைப்பது மூடத்தனம். ஏனென்றால் இனி அங்கே வாரிசும் கிடையாது, அதை நடத்தும் அளவுக்கு தென்பும் ஆரோக்கியவுமான ஒரு நல்ல வம்சமும் கிடையாது. எட்டப்பன் வேலை செய்யும் பிள்ளைகளுக்கு கொட்டு காலம் சொல்லும் தலைக்கு அடி. வருகிறது நெருப்பு பிள்ளைகளின் கூட்டம். எதிர்கொள்ள தயாராக இருங்கள். எட்டப்பன் பிள்ளைகள் அல்லடா குழந்தை, வீரபாண்டிய கட்ட பொம்மனின் பிள்ளைகள், வேலு நாச்சியாரின் பிள்ளைகள், ஆதிசிவனின் பிள்ளைகள் வரப்போகிறார்கள். இந்த மண் இனி ஜொலிக்கும் ஒளிமயமாக. பாரும், பேடி பசங்கள் அல்ல, அந்த இறைவன் பிள்ளைகளை பார்க்கும் தன்மை உங்களுக்குள் வளர்ந்தால் மகிழ்ச்சி. ஓம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.